ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு லெவல் சுக்லவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரேஷன் கடையில் நீங்கள் பொருட்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை இப்போ தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னா, மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே இந்த ரேஷன் அட்டை மூலமாக தான் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் பொருட்களை, அதாவது இன்றியமைய ரேஷன் பொருட்களை வாங்குறதுக்காக ரேஷன் கடைக்கு நம்ம போகிறது வழக்கமான ஒன்றாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் உடல் ஊனமுற்றோர், முதியோர், இப்படி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழக அரசு தரப்புலேருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதிநிதி வாயிலாக பொருட்களை பெறும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உடல்நலம் குன்றியவர்கள் நியாய விலைக் கடைகளில் நேரடியாக சென்று பொருட்களை பெற முடியாததால் அவர்களுக்காக பிரதிநிதி நியமிக்க தமிழக அரசால் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்களாக, மாற்றுத்திறனாளி மற்றும் உடல்நலம் குன்றியவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைக்கு போயிட்டு வரிசையில் நிற்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரதிநிதியை நியமிக்க தமிழக அரசால் ஏற்கனவே வழிவகை செய்யப்பட்டிருந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 31, 2024 வரை 3,31,934 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அங்கீகார சான்று வழங்கப்பட்டுள்ளது. இவற்றில் 2,63,029 குடும்ப அட்டைதாரர்கள் தங்களால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமே நியாய விலைக் கடைகளில் இன்றியமையா பொருட்களை பெற்றும் பயனடைந்து வருகின்றன. அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளி மற்றும் உடல்நலம் குன்றியவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைக்கு போயிட்டு வரிசையில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அங்கீகரித்த ஒரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழக அரசு தரப்புலேருந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. கடந்த ஆகஸ்ட் 31 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3,31,934 குடும்ப அட்டைதாரர்கள் இந்த அங்கீகார சான்று வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக 2,63,029 குடும்ப அட்டைதாரர்கள் பிரதிநிதிகளாக, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளாக அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றியமையா பொருட்களையும் அந்த மூத்த குடிமக்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளி மற்றும் உடல்நலம் குன்றியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கீகாரம் செய்யப்பட்ட நபர் பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களை வாங்கி கொடுத்து பயனடைந்து வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கீகார சான்றை நம்ம எப்படி வாங்குறது, அந்த அங்கீகார சான்றில் என்னென்னலாம் ஃபில் பண்ணணும், அதை யார்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் TNPDS வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. TNPDS.gov.in அப்படிங்கிறது. இதில் அப்படியே ட்ராப் டவுன் வந்ததுமே அங்கீகார சான்று அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். PDFல அங்கீகார சான்று விண்ணப்பம், அதாவது ஆத்தரைசேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் வரும். ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வட்ட வழங்கல் துறையில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது TSO ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு தாலுக்கா ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா TSO ஆஃபீஸ் இருக்கும். ரேஷன் கார்டுக்குனே சொல்லி ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிக்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்ப தலைவரின் பெயர் மற்றும் குடும்ப அட்டை எண். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஏங்கிற ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க 2 பேர்த்தினாலையுமே ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருள் வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில், அதே மாதிரி இன்னொரு குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உடல் ஊனமுற்றவங்களாக இருக்காங்க, அவங்களும் போக முடியல அப்படின்னாலுமே, ஸோ சில குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உடல்நல குறைவின் காரணமாக அவங்க ரேஷன் கடைக்கு போக முடியாத சூழ்நிலை உருவாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ அல்லது பக்கத்து வீட்டாரையோ அவங்கள நம்ம நியமிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காகத்தான் இந்த லெட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குடும்ப தலைவரின் பெயர் மற்றும் குடும்ப அட்டை எண், அதாவது உங்களால் ரேஷன் கடைக்கு போய் வாங்க முடியல அப்படின்னா உங்களோட பெயர், அதாவது அந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய தலைவரின் பெயர் மற்றும் குடும்ப அட்டை எண். அதே மாதிரி அந்த ரேஷன் கார்டில் யார் பெயர்லாம் இருக்கோ, அதாவது 3 பேர் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க 4 பேருக்கு பேர் எழுதிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களை பெற முடியாததற்கான காரணம். அதில் என்ன எழுதணும் அப்படின்னா, முதியவராக இருந்தீங்கன்னா முதியவர்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா உடல் ஊனமுற்றோர், அப்படி இல்லைன்னா உடல்நல குன்றியும் காரணத்தினால் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த 3 ரீசனில் ஏதாவது ஒன்று எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரன் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண், அதாவது உங்களோட கைபேசி எண், உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய கைபேசி எண். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருள் பெற நியமிக்கப்படும் நபரின் பெயர் மற்றும்
குடும்ப அட்டை எண், அதாவது நீங்கள் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட குடும்ப அட்டை எண் மற்றும் பெயர் எழுதணும். ஓகேங்களா? அதாவது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் நீங்கள் நியமிக்கிறீங்க, உங்களை தெரிஞ்சவங்க நியமிக்கிறீங்க, உங்களுக்காக யார் போய் ரேஷன் கடையில் பொருள் வாங்குவாங்களோ அவங்களோட பெயர், அதே மாதிரி அவங்களோட குடும்ப அட்டை எண் எழுதிக்கிங்க. அதுக்கு அடுத்தா பார்த்திங்கன்னா கீழே ஒரு உறுதிமொழி இருக்கும். ஸோ அதாவது அந்த சான்று அப்படின்னு சொல்லிட்டு, மேற்கண்ட காரணத்தினால் எனது குடும்ப அட்டைக்கு உரிய அத்தியாவசிய பொருட்களை பெற நான் குறிப்பிட்ட, அதாவது யார் ரேஷன் கடைக்கு போய் வாங்குறாங்களோ அவங்களோட பெயர், அதே மாதிரி அவங்களோட கணவர் பெயர் அல்லது தகப்பனார் பெயர் எழுதிட்டு, ஸோ கீழே ஒரு சிக்னேச்சர் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அந்த சிக்னேச்சர் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை டிஎஸ்ஓ ஆஃபீஸில் நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். டிஎஸ்ஓ ஆஃபீஸுங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ தாலுக்கா ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்ஓ ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ரேஷன் கார்டுக்குனே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அங்கே கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா கீழே வட்ட வழங்கல் அலுவலரின் சான்று அப்படின்னு இருக்கும். இங்கே அவங்க சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. வட்ட வழங்கல் ஆஃபீஸர் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு ஸோ உங்களால் போக முடியல அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க டைரெக்டாக ரேஷன் கடைக்கு போயிட்டு உங்களுக்கும் சேர்த்து பொருள் வாங்கிட்டு வந்துடுவாங்க. சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன் லெட்டர், அங்கீகார சான்று அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் குடும்பத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஊனமுற்றோராக இருக்காங்க அல்லது உடல்நலம் குன்றியோராக இருக்காங்க, முதியோர் இருக்காங்க, ரேஷன் கடைக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்றியமையா பொருட்கள் தடையின்றி உங்கள் குடும்பத்துக்கும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.